இங்கே ராஜலட்சுமி நைட்டு பூரா யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சொல்கிறத யாருமே கேட்குறதில்ல. இந்த சுரேஷ் ரொம்பவே நம்பியிருந்தேன், அவனும் பொண்டாட்டி சைடே போயிட்டான். இந்த பாக்கியராஜ் கேட்கவே வேண்டாம், மலர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறான். என் வீட்டுக்கார் எப்போவுமே லட்சுமி சொல்கிறது சரியாக தான் இருக்கும், லட்சுமி சொல்கிறது சரியாக தான் இருக்கும்னு சொல்லி ஒரு நாளைக்கு 100 வார்த்தை சொல்லுவார். அவரே தேவையில்லாத வேலை பார்க்காத வைக்காதன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் டவுசரை நான் சோப்போட சொன்னது தான் தப்பாக போச்சா, இல்லை இந்த வீட்டில் எனக்கு மறுவாதியே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாமே நினச்சி பார்க்காங்க. இங்கே மலர் எவ்வளோ அமைதியாக இருப்பா. இப்போ என்கிட்ட பதிலுக்கு பதில் பேசுதான். எனக்கு மறுவாதியே இல்லை, மறுவாதி இல்லாத வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும், நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நைட்டாக வீட்டை விட்டு போயிருந்தாங்க. விடிய காலம் எந்திரிச்சு பார்க்காரு, லட்சுமியை காங்கலை. லட்சுமி வெளியே எந்திரிச்சு போயிருக்கா பொழுதுன்னு சொல்லி ஒரு வாக்கிங் போயிடுறாரு ராகவன். வாக்கிங் போய்ட்டு வந்து, மலரே உங்கள் அத்தை எங்கம்மா போயிருக்கா அப்படிங்கும்போது, மாமா தெரியல, நான் காலையில் எழுந்திரிச்சி பார்க்கும்போது இல்லை அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் எந்திரிக்கும் போது இல்லை, சரி வெளியே எங்கேயும் போயிருப்போன்னு பார்த்தேன், இப்போ வந்தாலும் இல்லைங்கிறிய, சரி அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணு அப்படிங்கும்போது, மாமா அத்தை ஃபோன் வந்து டைனிங் டேபிளில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஃபோன் எங்கே இருக்குது, வேறு எங்கே போகிறா, ஒருவேளை ரேவதியை காலையிலே பார்க்கணுன்னு போயிருப்பாளோ அப்படிங்கும்போது, ரேவதி ஏன் மாமா காலையில் போய் பார்க்க போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை ரேவதி கூட வந்து நான் பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் மாமியார், அதனால் ரேவதியை பார்க்க போனாலும் போயிருப்பா, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலையிலே ராகவன் கால் பண்ணுறாரு. என்னப்பா நீங்கள் காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா அங்கே வந்தாளா அப்படிங்கிறாங்க. அப்பா வரலையேப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா காலையிலே எந்திரிச்சு பார்க்கும் உங்கள் அம்மா இல்லை, மதியம் மலரும் வீட்டுக்குள்ளே பார்த்துருக்காங்க இல்லை, நானும் தேடி பார்த்துட்டேன் இல்லை, உன் தம்பியும் உங்கள் அண்ணனும் வீட்டில் எல்லாம் ஒன்று வாக்கிங் போயிருக்கானோ, அதான் உன்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்போ இங்கெல்லாம் வரல, அம்மா அந்த தெருவுக்குள்ளே தான் யாரையும் பார்க்க போயிருப்பாங்க அப்படிங்கும்போது, அப்படியா சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. சரி அம்மா எங்கேயும் போயிருக்காது, இவ்வளோ நாள் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அசால்ட்டாக விட்டுருந்தாங்க. இங்கே சுரேஷும் பாக்கியராஜும் வராங்க. வந்தோன்னா ராகவன் கேட்குறாங்க, டேய் உங்கள் அம்மையை காங்கடா, எங்கே போனால் ஏது போனான்னு தெரில அப்படின்னோடனே சுரேஷ் சொல்கிறாரு, எப்பா அம்மா பக்கத்தில் ஏதாவது பழக்கம் பேச போயிருக்கோம், வந்துடும்பா, அம்மா இது வரைக்கும் எங்கேப்பா போயிருக்கு அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜும் எப்பா எங்கேயும் போயிருக்காது விடுங்க அப்படிங்கிறாங்க. ராகவன் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்களும் பார்த்து வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே மதியம் மலரும் பேசிகிட்ருக்காங்க. அக்கா அப்படின்னு சொல்லி மதி பேச ஆரம்பிக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆண்டி வரலன்னா வேற எங்கேயும் போயிருப்பாங்களா அப்படிங்கும்போது, இது நாள் வரையிலும் நம்ம அத்தை எங்கேயுமே போனதில்லை, இல்லை சொல்லிட்டு தான் போவாங்க, இப்போ திடீர்னு தான் காணாமல் போயிருக்காங்க, நம்ம கொஞ்சம் இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் ஒவ்வொரு தெருவாக பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. சரிக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 20 தெருவுமே 2 பேர் நடந்தே வீடுடா பார்க்காங்க. அங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ இவங்க எங்கே போயிருப்பாங்க, ரேவதியும் பார்க்க போகல, எங்கேயும் இல்லை, வேறு எங்கே நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி மதிக்கிட்ட கேட்காங்க. மலர் இங்கே எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது, அவ்வளோ ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருமே எங்களுக்கு தெரிலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அலறிக்கிட்டு 2 பேருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சுரேஷ்கிட்ட. சுரேஷ் உடனே, என்ன நீங்கள் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து என்னாச்சு, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் பண்ணீங்கன்னு நாங்கள் வந்து சொல்ல வரல, உங்கள் அம்மாவா காங்கலை அப்படிங்கும்போது, அந்த தெருவில் தான் யார்ட்டையா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது, தெருவிலலாம் இல்லை அப்படிங்கிறாங்க மதி. உடனே இவங்க மலர் சொல்கிறாங்க, ஆமாடா சுரேஷு, நாங்கள் 20 தெருலையும் ஒரு வீடை விடலை, என்ன சளிச்சில்லையா தேடி இருக்கோம், அப்படியும் இல்லை, இப்படி அவங்க போகிற ஆளும் கிடையாது, அது போக எப்போவுமே ஃபோனை கையில் வச்சுருப்பாங்க, இப்போ ஃபோனையும் வைக்கலன்னா என்னென்னு தெரில சுரேஷு அப்படிங்கும்போது, நாங்கள் ஏதாவது பேப்பரில் எழுதி கொடுக்கணுமா அப்படிங்கும்போது, எங்கள் அம்மாவை எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு பார்க்குறது எனக்கு எழுதி தரணுமா, வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சுரேஷோட உயர் அதிகாரி வந்திருந்தார். என்ன சுரேஷ் என்னாச்சு, உன் பொண்டாட்டிக்கு உனக்கு இன்னும் ஒரு முடியலையா, என்னம்மா சுரேஷ் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் அதுக்கு வரல அப்படிங்கும்போது, என்னம்மா வேறு எதுக்கு வந்தம்மா, உன் புருஷனுக்கு சாப்பாடும் கொண்டு வந்த மாதிரில வெறுங்கையோட தான் வந்திருக்கேன், வேறு எதுனாலும் சொல்லுமா, சுரேஷ் ஓவராக போனால் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாரா, சார் அது இல்லை சார், எங்கள் அம்மா காலில் இருந்து ஆளக்காங்களா சார், அதான் கேட்காங்க அப்படிங்கும்போது, என்னப்பா சொல்கிற, முதல்ல அது என்னென்னு பாரு, பேப்பரில் வாங்கி முதல்ல வை, அதுக்கப்புறம் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மதி வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்காங்க, இந்த மாதிரி மாமியாரை காலில் இருந்து காங்கலை அவங்க இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வாங்கி சுரேஷ் வச்சுட்டு ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்களெலாம் கூப்பிட்டு ஜீப்பில் அங்கே இங்கேன்னு தேடி பார்க்காங்க, ஒன்றும் நடக்கலை. இங்கே மதியம் மலரும் ஆட்டோவில் அங்கங்கே தேடி பார்க்காங்க, ஒன்றும் நடக்க வந்துடுறாங்க. ராகம் வந்துட்டு கேட்குறாரு, என்ன இன்னும் கத்த வரலையா அப்படிங்கும்போது, மாமா நாங்கள் எல்லா பக்கமும் தேடிட்டோம், ஸ்டேஷன்லேயும் போய் சொன்னோம்,
அவங்கயும் ஒரு பேப்பர் கொடுத்தாச்சு, இப்போ அவரும் தேடி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராகவன், எனக்கு முதல்ல நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா, நானும் அசால்ட்டாக இருந்துட்டேனே அப்படிங்கும்போது, ஆமாம் எங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையில சொல்ல தோணலையா, உன் புருஷன்ட்டையாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட கேட்காங்க. இல்லை மாமா அப்படிங்க. அதானே புருஷன்கிட்ட சொல்லாதீங்க, வைக்காதங்க, உங்கள் மாமியாருக்கு நீங்கள் மறுவாதியே கொடுக்கல, அதனால தான் அவள் எங்கேயோ போயிட்டா. நைட்டு பூரா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த வீட்டில் எனக்கு மறுவாதியே இல்லை, மருமக்குமார் மதிக்க மாட்டேங்காங்க, 2-3 பிள்ளைகளை வச்சு வளர்த்தேன், 5 பேர் இருந்தோம் நம்ம வீட்டு சத்தம் வெளியே கேட்காது. ஆனால் இப்போ அந்த மதி வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சுங்க, யாரும் யார் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க. மலருமே நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பான், இப்போ அவளும் அந்த மதி சைடு சேர்ந்துக்கிட்டு எந்த பேச்சும் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அதனால தான் கடுப்பில் வெளியே போயிட்டா போல் அப்படிங்கும்போது மதி சொல்கிறாங்க, ஏங்க அப்படி என்னத்தை கேட்கலங்க, சமைக்க சொல்கிறாங்க, அதை செய்யணுங்கிறாங்க, இதை செய்யணுங்கிறாங்க, எல்லாம் செய்ய தான் செய்கிறோம். இப்போ நான் வேலைக்கு போகும்போது ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு நல்ல நேரம் இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறத பண்ணிக்கிட்டு தானே கொடுத்துட்ருக்கேன். அவங்கவுங்க டவுசரை ஜோ போடணும், அதெல்லாம் போட முடியாதுல்ல. உங்கள் பையன்கிட்டே நான் சொல்லி பார்க்குறேன், இந்த மாதிரி உங்கள் அப்பா டவுசரை நான் வந்து ஜோ போடணும் கையை வச்சு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லுது, அதேமாதிரி எங்கள் அப்பா டவுசரை நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் ஜோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டால், அது எப்படி போட முடியும், உங்கள் அப்பா டவுசரை போடணுன்னு தலையில் எழுதியிருக்கு அப்படி இப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு மட்டும் அப்படி இல்லைல்ல, இதைத்தானே செஞ்சேன், நான் வேறு என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராகவன் வந்து மாப்பிள்ளைக்கு கால் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு இங்கே ராகவன். உடனே என்னம்மா சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை சொல்லுறதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் அத்தை எங்கே போனால் யார் போனானே தெரில, இந்த மதியம் வந்ததுலேருந்து வீட்டில் ஏட்டிக்கு பூட்டி பண்ணிகிட்டு இருக்கல, அந்த கடுப்பில் எங்கேயோ போயிட்டா அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, காலிலேருந்து போனவங்க இன்றைக்கி இப்போ வரைக்கும் காங்கலையா அப்படிங்கும்போது, சரிப்பாம்மா நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன், அத்தை எங்கே இருக்காங்க நம்ம இது பண்ணிடலாம், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கத்தி பேசுகிறாங்க. உடனே தங்கராஜ் அம்மா கேட்குறாங்க, என்னடா என்ன பிஸ்னஸை பார்க்கலையா, உன் மாமனார்கிட்டயே தான் பேசிக்கிட்டு இருப்பியா, உன் மாமிட்டு கதையே தான் பார்ப்பியா அப்படிங்கும்போதுமா, நான் எங்கள் மாமனார்னே சொல்லலையா அப்படிங்கும்போது, நீ பேசி வைக்கும்போது எனக்கு தெரியும்டா, அத்தை காலிலேருந்து வரலையா வைக்கலன்னா உனக்கு எத்தனை அத்தை இருக்கா, பொண்ணுக்கிட்ட அத்தை மட்டும் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா காலில் தான் உங்களை காங்கலையா அப்படின்னோடனே ரேவதி, என்னங்க சொல்கிறீங்க, காலைல எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாங்க, நானும் பக்கத்து தெருவில் தான் அனுப்பாங்கன்னு பார்த்தேன், இப்பவும் வரலன்னு சொல்கிறீங்க என்ன அப்படிங்கும்போது, எனக்கு தெரியல வா என்னன்னு பார்ப்போம் அப்படிங்க. ஆமாடா போ, மாமனார் வீட்லேயே கடை இங்கே இருந்த வேலையும் செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த ஒரு கதை மட்டும், சரி போ அப்படிங்கிறாங்க. 2 பேரும் இங்கே அம்மாட்ட தங்கராஜ் அம்மாட்ட விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோன்னா ராகவன் சரியான கடுப்பில் இருக்கார். அம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது, அதையே மாப்பிள்ளை கேட்குறீங்க, எல்லாம் இந்த மதியாலையும் இந்த மலராலையும் தான், இவங்க அவங்க பேச்சை கேட்க மாட்டேக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என் முன்னாடிக்காரி, இப்போ எங்கே போனாலும் ஏது போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லுதாங்க. உடனே மாமா இங்கே ஏதாவது கோயில் குளத்துக்கு இங்கேயும் பிறப்பாங்களா அப்படிங்க, எல்லா பக்கமும் பார்த்தாச்சு மாப்பிள்ளை, அலையாத இடம் இல்லை வைக்காத இடம் இல்லை, ஃபோனையும் வச்சுட்டு போயிருக்கா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது சுரேஷ் வந்துடுறாரு. மாமா அப்படிங்கும்போது எதுவும் நான் தகவல் தெரிஞ்சிடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நானும் எவ்வளோ தேடி பார்க்க முடியுமோ பார்த்துட்டேன், எங்கே இருக்காங்கன்னே தெரில, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படிங்க. என்ன பண்ணுறதுனா எல்லாம் முன்னாடி தான்டா காரணம், உன் முன்னாடி தான் காரணம், நீ அவன் சொல்ல கேட்டுக்கிட்டு ஆடினா தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜ், நான் என்னம்மா செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன செஞ்சிட்டியா, என்றைக்கு இந்த மதியம் நீ கல்யாணம் பண்ணியோ அன்னையோட முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, மாமா நீங்கள் தானே மாமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன், இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, நான் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ எதுக்கு ஆவாதனாக இருக்க, உன் வழிக்கு அவளை கொண்டு வந்துருக்கணும்டா, 4 போட்டு நீ வந்து சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னோடனே எங்கள் மதிக்கு சரியான கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறோம். என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், என் மாமியார் இருக்காங்களே, இப்போ எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு தெரில, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அவ்வளோதான், ஒன்று நான் வச்சு பார்க்க மாட்டேன், சுரேஷ் அப்படி பண்ணிட்டான்னு சேதனுக்கு போனேன், உரி தாங்காமல் தான் அவங்கள எங்கேயா போயிட்டான்னு சொல்லி வாங்க பேல சேதத்தில் கொண்டு ஒரு பேப்பர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் ஆகாதுங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், அவங்க வந்து டவுசரை ஜோ போட சொன்னாங்க, நான் போட முடியாதுன்னு சொன்னேன், இதில் என்ன இருக்குது, நீங்கள் உங்கள் தங்கச்சி ஒரு இடத்துல வந்து இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க செஞ்சால் நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படிங்குவாங்க. அதெல்லாம் பேசாத, என் மாமியாரை காணலை, நீங்கள் தான் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாரு. மதி சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, நானும் மலரக்காவும் எத்தனை இடத்துல தேடி இருக்கோம், அவ்வளோ சங்கடப்படும் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் வந்து அவங்கள வந்து எதிராக பார்க்கல, அவங்க வந்து எங்களை பாடாப்படுத்தணும்னு நினைச்சாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கும்போது சுரேஷ் சொல்லுவாங்க, கத்தாங்க நிப்பாட்டு மதி, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப ஓவராக தான் பண்ணுற அப்படிங்கும்போது, நான் ஓவராக பண்ணுறேன்னா நீங்கள் ஓவராக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அவனை ராகவன் சொல்கிறாங்க, முதல்ல எல்லோரும் பேச நிப்பாட்டுங்க, இப்போ என் பொஞ்சாது எங்கே போனால் ஏது போனால் எனக்கு தெரியணும் அப்படிங்கும்போது, மாமா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் மாமா, இவன் அந்த வீடு விட்டு போயிட்டானா கண்டிப்பாக அத்தை வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க தங்கராஜ். இதை கேட்ட மதி சரியான கடுப்பில் இருக்காங்க.
உடனே மலர் நீ வா அப்படின்ட்டு ரூமுக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்கே ரூமில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. எங்கேருந்து வருதுன்னா மதி வேலை பார்த்தா காலேஜ்லேருந்து வருது. மதி வேலை எப்படி போச்சுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டே இருந்தல, நான் விசாரிச்சிட்டேன், சரியாக சொல்லிட்டாரு கரஸ்பாண்டரு. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் தங்கராஜுங்கிறவர் வந்தாராம், வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்க விருப்பம் இல்லை, நீங்கள் பொண்ணும் பண்ணக்கூடாது, வேலையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரைட்டு, இவங்களுக்கு வேலை தேவைப்படலை, வேலை தேவைப்படுறவங்களுக்காக கொடுப்போன்னு சொல்லிட்டு தான் ஒன்று வேலையை விட்டு உடனே நிப்பாட்டியிருக்காங்க. அது போக பொருளும் பண்ணலை அப்படின்னோடனே இங்கே சரியான கடுப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி ரூம் விட்டு கிளம்பி வெளில வராங்க. அப்போ ரூம் விட்டு வெளில வந்தோடனே தங்கராஜ் சொல்லுவாங்க, நான் தான் சொல்லிட்டோம்ல, இவ தான் காரணம்னு சொல்லிட்டு இவ்வளோ இந்த மலர் கூட்டி ரூமுக்கு கொண்டு பத்திரமா வைக்க, இந்த வீட்டில் நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வைக்கிங்க, நீ மாதம் சம்பளத்து அவட்ட கொடுக்குறா, ரொம்ப சூப்பராக வச்சுருப்பா பேருப்பா அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு அளவு தாங்க, இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படிங்க. எதுவும் பேசக்கூடாது, நான் பேசத்தான் செய்வேன், என் மாமியார் நிலம நீ தானே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் உங்கள் மாமியார் எங்கேயும் போகிறதுக்கு காரணம்னு இன்னைக்கு சொல்லுதீங்க, சரி ஏன் வேலை போகிறதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜ் பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே ராகம் சொல்கிறாங்க, என்னம்மா பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமல், உன் வேலை சரி போனது காரணம் மாப்பிள்ளையா, நீ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டேன், அதனால தான் போயிருக்கு அப்படிங்க. அப்படி சொல்லுங்கம்மா, அப்படி சொல்லுங்கள், எங்களுக்கு வேலையை ஒழுங்காக பார்க்க தெரியாமல் இருக்கும், அதான் அனுப்பியிருப்பாங்க, இல்லைனா தான் தற்காலிக வேலை கொடுத்துருப்பாங்கள்ல, எதுக்கு பெர்மனெண்ட்டாக வேலையும் போய் தற்காலிக வேலையும் போகிறது, மொத்தத்தில் இவங்க வேலை பார்க்க தெரியாமல் இருப்பாங்க அப்படின்னோடனே சரியான கோபத்தில் தங்கராஜா பலார்னு வாங்கியிருந்தாங்க. உனக்கு மறுவாதி அவ்வளோதான், என் வேலையும் கெடுத்துக்கிட்டு ஒன்றுலாம் வாங்கிட்டு இந்த பேச்சு பேசுறியா அப்படிங்கும்போது சுரேஷ் முடிக்கிற, ஆகா இவன் எல்லாரையும் ஒழுக்க ஆரம்பிச்சாலும் இன்னமும் நம்மளும் பேசினது ஒழுத்துப்படா பொழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்காரு. டே சுரேஷ், இவன் கை நீட்டிருக்கா, நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா அப்படிங்குவோம்மா, நீங்கள் இப்போ பண்ணது எல்லாம் தப்பு தானம்மாம்மா, ஏன் இப்படி பண்ணீங்க, யாரை கேட்டு இப்படி பண்ணீங்க, வேலை ஏன் இல்லாமல் ஆக்கினீங்க அப்படிங்கும்போண்டே, உங்கள் அம்மா எங்கே போச்சு ஏது போச்சுன்னு தெரியல, அது கூட உனக்கு பெருசாக தெரியல, உனக்கும் பொண்டாட்டி வேலை போனது தான் உனக்கு பெருசாக இருக்குதா அப்படிங்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, ஏங்க எங்கள் அம்மா எல்லாம் வாழ்ந்து முடித்தவங்க, எல்லாம் பார்த்தவங்க, இப்போ அவங்க ஒரு பக்கம் போயிருக்க மாட்டாங்க, நம்ம ஒரு சில கோயிலில் பார்க்காம இருப்போம், அந்த கோயிலில் தான் இருப்பாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க நைட்டுக்குள்ளே, சரியா, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதாங்க, என்னடி தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வாங்க போகிறாங்க. ரேவதி வாங்கும் போது தங்கராஜ் கையை பிடிச்சி போலார்னு வாங்கிடுறாங்க தங்கராஜை மறுபடி. உடனே ராகவன் சொல்கிறாங்க, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்லலாம் நான் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க மதி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.